திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 94 மதுரை காண்டம் இந்திரன் முடிமேல் வளை எறிந்த படலம் பகுதி 3. சோமவார விரதம் எவ்வாறு நோற்பது என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்கி வருகின்றார். சோமவார விரதம் என்பதனை பல வகைகளில் தங்களது சக்திகளுக்கு ஏற்ப மேற்கொள்ள வேண்டும். உச்சிக்காலத்தில் மட்டும் உண்ணுவது அல்லது இரவு காலத்தில் மட்டும் உண்ணுவது, 2 வகையிலும் உண்ணாமல் இருப்பது, நித்திரை செய்யாமல் இருப்பது, சிவார்ச்சனைகளை 4 ஜாமங்களிலும் செய்வது என்று இந்த விரதம் 5 வகையாக இருக்கின்றது. இதில் மேலே கூறப்பட்ட வரிசைப்படி ஒன்றை விட ஒன்று அதிக மடங்கு பலன்களை தருவதாக இருக்கும். அதாவது உச்சிக்காலத்தில் உண்ணுவதை விட இரவில் மட்டும் உண்ணுவது அதிக பலன் கொடுக்கும். அதே போன்று இரவில் மட்டும் உண்ணுவதை விட உண்ணாமலே இருப்பது அதிக பலன் கொடுக்கும். அதே போன்று நித்திரை செய்யாமல் இருப்பது இன்னும் அதிக பலனை கொடுக்கும். நித்திரை செய்யாமல் இருந்தாலும் 4 ஜாமங்களிலும் சிவார்ச்சனை செய்து நித்திரை செய்யாமல் இருப்பது மிக மிக அதிகமான பலனை கொடுக்கும். அதே போன்று சோமவார விரதத்தை நோர்க்கும் கால அளவு என்பதும் 1 வருடம், 2 வருடங்கள், 3 வருடங்கள் முதல் 12 வருடங்கள் அல்லது ஆயுள் பர்யந்தம் அனுஷ்டித்து வரலாம். தங்களது உடலின் இயற்கை அளவை பொறுத்து சோமவார விரதத்தை இவ்வாறு ஆயுள் பர்யந்தமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் என சங்கல்பம் செய்து கொண்டோ சோமவார விரதம் மேற்கொள்ளலாம். ஆயுள் பர்யந்தம் இருப்பவர்களுக்கு உத்தியாபனம் என்ற கிரியை கிடையாது. அதே நேரம் ஓராண்டு, ஈராண்டுகள் என்று இத்தனை ஆண்டுகள் என்று கால அளவு வைத்துக்கொண்டு விரதம் இருப்பவர்கள் அந்த கால அளவு நிறைவு அடையும் பொழுது உத்தியாபனம் என்ற கிரியையை செய்ய வேண்டும். உத்தியாபனம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் எல்லை வரை விரதம் நோற்று அதை நிறைவு செய்யும் பொழுது செய்யப்படக்கூடிய கிரியை. சோமவார விரதம் நோற்க ஆரம்பித்து இடையில் விடுபவர்களுக்கு அந்த பலன் கிடைக்காது. அதே போன்று தாங்கள் எண்ணிய அந்த ஆண்டுகள் வரை முழுமையாக சோமவார விரதம் இருந்தும் உத்தியாபனம் செய்யாதவர்களும் விரத பலனை அடைய மாட்டார்கள். எனவே முறைப்படி விரதத்தை அனுஷ்டிப்பது, அதன் நிறைவில் உத்தியாபனம் செய்ய வேண்டியது, இவை மிக அவசியமாகும். இனி உத்தியாபனம் என்கின்ற சோமவார விரதத்தை நிறைவு செய்யும் முறை. சோமவார விரதத்தை நிறைவு செய்யும் பொழுது மண்டபம், குண்டம், மண்டலம் இவற்றை முறைப்படி வகுக்க வேண்டும். மண்டபம் என்பது இரவி சூத்திரம் முதலான யாகசாலை, குண்டம் என்பது சதுர குண்டம், மண்டலம் என்பது வேதிகையின் மேல் போடும் கௌரிலதை, உமாகாந்தம் முதலிய மண்டலேஸ்வரர். எனவே இதழவிழ்ந்த மாலை தொடுத்த மண்டபமும் குண்டமும் மண்டலமும் வகுத்து 30 கழஞ்சு அளவு வெள்ளியினால் சிவபெருமானுக்கு திருமேனி எழுந்தருளச் செய்ய வேண்டும். திருமேனி நிர்மாணித்து எழுந்தருளச் செய்ய வேண்டும். இங்கே குறிப்பிடப்பட்ட 30 கழஞ்சு வெள்ளி என்பது உத்தமம், 20 கழஞ்சு வெள்ளி என்பது மத்தியமம், 10 கழஞ்சு வெள்ளி என்பது அதமம். கழஞ்சு என்பது 12 பணவெடை கொண்ட அளவு. இதனை 1 பான் கனிட்டம், 3 பான் உத்தமமே, 2 பான் கழஞ்சிடை என்று எனவரும் சோமவார கற்ப குரட்பாவால் அறியலாம். அவ்வாறு எம்பெருமானின் திருமேனியை வெள்ளியினால் எழுந்தருளச் செய்து பின்னர் ஆச்சாரியரின் சொல்படி ஒரு திங்கட்கிழமை விடியற்காலையில் எழுந்து நித்திய கடன்களை முடித்து கொண்டு பின்னர் உச்சிக்காலம் முதல் மாலை காலம் வரை சிவ புராணங்களை கேட்க வேண்டும். மாலை காலம் தொடங்கி 4 ஜாமங்களிலும் எம்பெருமாட்டியை இடபாகத்தில் உடைய சிவபெருமானை பூஜை செய்ய வேண்டும். அந்த பூஜை முடிவில் 108 முறை மூலமந்திரத்தினால் 108 முறை ஆகுதி செய்து நிறைவு செய்ய வேண்டும். இது 4 ஜாம பூஜை நிறைவிலே செய்யப்பட வேண்டியது. 4 ஜாமங்களிலும் செய்ய வேண்டிய பூஜை. அது ஒவ்வொரு ஜாமத்திலும் 1000 வில்வம் கொண்டு சிவபெருமான் சகஸ்ரநாமம் கூறி 4 ஜாமங்களிலும் அர்ச்சிக்க வேண்டும். நன்மையை தருகின்ற ஸ்ரீபஞ்சாட்சரத்தால் அந்த ஸ்ரீபஞ்சாட்சரமே திரு உருவமாக கொண்ட சிவபெருமானுக்கு அர்க்கியம் கொடுக்க வேண்டும். அளவில்லாத மூல மந்திரங்களினாலும்
அது தவிர்த்த இன்னும் மற்றைய மந்திரங்களினாலும் வில்வ வடிவாக செய்த குண்டத்தில் வேள்வித்தீ வளர்த்து பூர்ணாகுதி செய்து சிவபெருமானினுடைய இந்த வேள்வியை முடிக்க வேண்டும். அவ்வாறு திங்கட்கிழமை இரவு முழுவதும் இவ்வாறு பூஜை செய்து இதனை நிறைவு செய்து விடிந்தவுடன் அன்றைக்குரிய நித்திய கர்மங்களை முடிக்க வேண்டும். பின்னர் வாழை மரத்தில் நெருங்கித் தளிர்த்த பச்சையான இலைகள் 13 சேகரித்து கொள்ள வேண்டும். அந்த 13 வாழை இலைகளில் நன்மை தரும் புனிதமான பச்சரிசியை நிரப்ப வேண்டும். சுவை தரும் நறுமணம் கமழும் காய்கறிகளையும் பரப்பி வைக்க வேண்டும். இவ்வாறு வைக்கப்பட்ட அரிசியின் மேல் பசுவின் பால் நிறைந்த 13 குடங்களையும் இலைக்கு ஒன்றாக 13 இலைகளிலும் பச்சரிசியின் மேல் வரிசைப்பட வைக்க வேண்டும். சிவபெருமான் திருவடியில் கலந்த அன்பினை உடையவராகி பரார்த்த சிவபூஜையை தமக்கே உரிமையாக கொண்ட தெய்வத்தன்மை வாய்ந்த ஆதிசைவர்களை வரவழைக்க வேண்டும். அவ்வாறு எழுந்தருளிய ஆதிசைவர்களுக்கு அவர்கள் காதில் அணியும் குண்டலமும் கையில் அணியும் காப்பும் பொலிவு பெற தர வேண்டும். அவர்களை சிவபெருமானாகவே அன்பு பெருக சிந்தித்து அர்ச்சிக்க வேண்டும். மிக விருப்பத்தோடு தட்சிணையோடு அவ் ஆதிசைவர்களின் பாதமாகிய தாமரையில் அணியும் பாதுகையும் விசிறியும் குடையும் பொலிவு நிறைந்த பீதாம்பரமுமாக இவற்றையெல்லாம் மிக்க விரைவாக மேன்மையோடு தானம் கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். பின்னர் தமது மரபுக்குரிய தனது குருநாதரை குருபத்னியோடு மிக்க பணிவாக அன்போடு அழைத்து வந்து ஆசனத்தில் எழுந்தருளச் செய்ய வேண்டும். குருநாதருக்கும் குருபத்னிக்கும் பீதாம்பரம் தரிப்பித்து காதுகளுக்கு ஆபரணங்களும் கைக்கு ஆபரணங்களும் அணிவித்து வாசமிக்க நல்ல மலர்களால் அர்ச்சனை செய்து முன்பு வெள்ளியால் செய்து எழுந்தருளப்பட்ட சிவபெருமானின் திருமேனி அதனை நிர்மித்து பூஜிக்கப்பட்ட அத்திருவுருவத்தை குருநாதருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதோடு தங்கம், நிலம், சேனைகள், வஸ்திரம், பூமாலை இவற்றை தானம் செய்ய வேண்டும். கொம்பில் அணிந்த ஆபரணத்தோடு கன்றுடன் கூடிய பசுவை தானம் செய்ய வேண்டும். இவ்வாறு உத்தியாபன விதியை நிறைவு செய்ய வேண்டும். அதன்பின் ஆச்சாரியரின் ஏவல் படி சிவபெருமான் திருவடிக்கு அன்பராகிய அடியார்களோடும் தமது புத்திரர்களோடும் சுற்றத்தார்களோடும் திரு அமுது உண்ண வேண்டும். இந்த சோமவார விரதத்தை பூர்வத்தில் திருமாலும் பிரம்மனும் இந்திரனும் முதலான தேவர்களும் 14 கணத்தவர்களும் எல்லோரும் அனுஷ்டித்தார்கள். மனிதர்களும் சோமவார விரதத்தை அனுஷ்டித்து அரும்பெறல் போகம் வீடு அடைந்தார்கள். பெறுவதற்கரிய போகத்தையும் மோட்சத்தையும் அடைந்தார்கள். சோமவார விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் கொடிய பகையும் மனத்துன்பமும் ஒழிந்து தாங்கள் இதுவரை அளவில்லாத பிறவிகள் தோறும் செய்து வந்த தீவினைகளும் ஒழியப்படுவார்கள். எடுத்த இந்த மானிட சரீரத்தின் இறுதியிலே சிவகதியும் பெறுவார்கள். அதோடு மட்டுமல்ல, சோமவார விரதம் நோற்பவர்கள்தான் இத்தகைய பலன்களை பெறுவார்கள் என்பது மட்டுமல்ல, இந்த சோமவார விரத நூலை, அதாவது இந்த சோமவார விரதம் குறித்த செய்திகளை ஓதியவர்களும் கேட்டவர்களும் தங்கள் மனைவியர், புத்திரர், பந்துக்களோடு எந்தவித துன்பமும் இன்றி வாழ்ந்து ஸ்வர்கலோகத்தில் 14 தேவேந்திர பட்டங்கள் கால அளவு தேவேந்திரனுக்கு நிகராக வாழ்ந்திருப்பார்கள். அதாவது ஒரு பிரம்ம கல்பம் அளவு ஸ்வர்கலோகத்தில் இந்திரனுக்குச் சமமாக வாழ்ந்திருப்பார்கள் என்று ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் சோமவார விரத பலனையும் சோமவார விரத நூலை கேட்டவர்களும் ஓதியவர்களும் பெறும் பலனையும் அகஸ்திய மாமுனிவர் கருணையோடு உபதேசித்து அருளுகின்றார். இதனை கேட்ட தமிழ் மூவேந்தர்களும் சோமசுந்தர கடவுளுடைய சோமவார விரதத்தை நோற்பதற்காக மூவேந்தர்களும் அகஸ்திய மாமுனிவரிடமிருந்து விடைபெற்றுச் சென்று பொற்றாமரை தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அங்கையர்கண் அம்மை ஸ்ரீ மீனாட்சி தேவியார் இடபாகத்தில் பொருந்தி இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளை வழிபட்டு துதித்து சோமவார விரதத்தை அனுஷ்டித்தார்கள். சோமசுந்தர கடவுளை பூஜித்து வரம் பெற்று
ஆகாய மார்க்கத்தின் வழியே செல்கின்றார்கள். இவர்கள் மூவரும் வருவதை அறிந்து கொண்ட இந்திரன் இந்த 3 நில உலகத்து அரசர்களும் இருப்பதற்காக 3 சிம்மாசனங்களை அமைக்கும்படி ஏவினான். அந்த 3 சிம்மாசனங்களும் இந்திரனுடைய சிம்ஹாசனத்திற்கு கீழே தாழ்ந்து இருக்கும்படி அமைக்கச் சொன்னான். வான் வழியாக வந்த சேர சோழ பாண்டியர் மூவரும் பொன்னுலகத்தை அடைந்து இந்திரன் அருகில் வந்து சேர்ந்தார்கள். அப்போது பனை மாலை அணிந்த சேரனும் ஆத்தி மாலை அணிந்த சோழனும் இந்திரன் காட்டிய ஆசனங்களில் அமர்ந்தனர். ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியர் மட்டும் இந்திரனுடைய சிம்ஹாசனத்தில் ஏறி அவரோடு சரிசமமாக நிகராக அமர்ந்தார். இந்திரன் உக்ரகுமார பாண்டியனார் மீது பொறாமைப்பட்டான். அருகில் இருந்த சேரனையும் சோழனையும் நோக்கி முகமன் கூறி, நீங்கள் வந்த காரணம் யாது என்று கேட்டான். இருவர்களும், இந்திரனே, எங்கள் நாட்டில் மழை பெய்யவில்லை. எங்களுடைய நாடுகளில் மழை வளம் இல்லாமையால் இங்கே வந்தோம் என்று கூறினார்கள். இந்திரன் மனம் மகிழ்ந்து, சேரநாடும் சோழ நாடும் நன்றாக மழை வளத்தால் சிறக்கட்டும் என்று கூறி, அவ்விருவர் நாடுகளில் மட்டும் மழை பெய்யட்டும் என்று அருளி, சேரனுக்கும் சோழனுக்கும் ரத்னாபரணங்களையும் பொன்னாடைகளையும் கொடுத்து நீங்கள் செல்லுங்கள் என்று விடை கூறினான். சேர சோழ மன்னர்கள் சென்றதன் பின் இந்திரன் உக்ரகுமார பாண்டியனார் தமது சிம்ஹாசனத்திலே சமமாக இருமாப்புடன் இருப்பதை காண்கின்றார். மழை வேண்டும் என்று தன்னிடம் உக்ரகுமார பாண்டியனார் இன்னும் வேண்டாமல் பெருமிதத்தோடு இருக்கின்றாரே என்று இந்திரன் மனம் புழுங்கினான். உக்ரகுமார பாண்டியரை அவமதிப்பதற்காக ஒரு சூழ்ச்சி செய்கின்றான் இந்திரன். உக்ரகுமார பாண்டியனுக்கு உயர்வான சிறப்பு செய்கின்றவனைப் போல, உக்ரகுமார பாண்டியரை கௌரவிப்பது போல ஒரு மிகப்பெரிய முத்துமாலையை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வரவழைத்தான். அந்த முத்துமாலை என்பது மிகப்பெரிய கனமான முத்துமாலை. எண்ணில்லாத கிங்கரர்களினால் அந்த முத்துமாலை சுமக்கப்பட்டு வந்தது. இந்த முத்துமாலையை எண்ணற்ற கிங்கரர்கள் மிகவும் வருந்தி தங்கள் தோள்களிலே சுமக்க முடியாமல் சுமந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு முத்துமாலையை வரவழைத்து உக்ரகுமார பாண்டியருக்கு இந்திரன் கொடுத்தான். ஆனால் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியரோ அப்படிப்பட்ட முத்துமாலையை மிக எளிதாக வாங்கி ஒரு மலர் மாலை போல விரைவாக தன் கழுத்திலே அணிந்து கொண்டார். இதனை இந்திரன் பார்த்து மனத்தில் மிகவும் பெரும் வியப்பு கொண்டான். விண்ணுலகை உடைய அந்த இந்திரன் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியன் அவர்களை பார்த்து இந்திரன் சொன்னான், மிக ஆச்சரியத்தோடு சொன்னான், வேப்பமலர் மாலையும் குளிர்ச்சியும் நிறைந்த மார்பை உடைய உக்ரகுமார பாண்டியரே, யாவராலும் சுமப்பதற்கு முடியாத எண்ணற்ற கிங்கரர்கள் தங்கள் தோள் வலிக்கும்படி சுமந்து வந்த இந்த முத்துமாலையை தாங்கள் மிக எளிதாக அணிந்து கொண்டதனால் இன்று முதல் உங்களுக்கு ஆரம் தாங்கு பாண்டியன் என்று நாமம் உண்டாகட்டும். மண்ணுலகத்தவர்கள் எல்லோரும் உங்களை போற்றட்டும் இந்த நாமத்தினால் என்று புகழ்ந்தான். உக்ரகுமார பாண்டியனார் இவ்வாறு முத்தாரம் பூண்ட செய்தியை சிலப்பதிகார காடுகாண் காதையிலே நாம் காண்கின்றோம். திங்கட் செல்வன் திருக்குலம் விளங்கு செங்கன் ஆயிரத்தோன் திரள் விளங்கு ஆரம் பொங்கொழி மார்பில் பூண்டோன் வாழி என்று சிலப்பதிகாரம் இந்த திரு வரலாற்றை கூறி போற்றுகின்றது உக்ரகுமார பாண்டியனாரை. இன்னும் 2 இடங்களிலும் சிலப்பதிகாரம் போற்றுகின்றது. தேவர்கோன் பூண் ஆரம் தென்னர்கோன் மார்பினவே என்று சிலப்பதிகாரம் ஆய்ச்சியர் குரவையிலும், வானவர்கோன் ஆரம் வயங்கிய தோள் பஞ்சவன் தன் மீனக்கொடி பாடும் பாடலே பாடல் என்று சிலப்பதிகாரம் வாழ்த்து காதையிலும் இந்த திரு வரலாறு வருகின்றது. அப்படி இந்திரன் புகழ்ந்தாலும் கூட உக்ரகுமார பாண்டியனார் அந்த புகழ்ச்சியை சிறிதும் பொருட்படுத்தவில்லை. அதோடு அந்த அரியணையிலிருந்து இறங்கி தனது மதுரை மாநகருக்கு வந்து சேர்ந்து விட்டார். தொடர்ந்து இந்திரன் முடிமேல் வளை எறிந்த படலம் என்பதனை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.